தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11. இறை வார்த்தைகள் 2. திரளான சொற்கள் பதிலின்றி போகலாமா? மிகுதியாக பேசுவதால் ஒருவர் நேர்மையாளர் ஆகிவிடுவாரோ? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நன்றி தகப்பனே, நன்றி. எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் சுகம் தருகிறவரே நன்றி. எங்களுடைய கால்களை மான்களின் கால்கள் போல் ஆக்குகிறதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. இன்றைய இறை வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி. என் நாவினால் பாவம் செய்யாத வண்ணம் என் நடைமுறைகளை காத்து கொள்ளும் என்று திருப்பாடல் ஆசிரியரின் வார்த்தையின்படியும் ஏசப்பா, உங்கள் பேச்சு ஆம் என்றால் ஆம் என்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் இருக்கட்டும் என்று பவுல் கூறியது போலவும் ஏசப்பா, நாங்கள் மிகுதியாக பேசுவதால் எங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைப்பதில்லை என்பதை நாங்கள் நன்றாக உணர்ந்தவர்களாய் வாழ கிருபை செய்வதற்காகவும் தேவையற்ற சொற்களை தவிர்த்து தேவையானவற்றை மட்டும் பேச நீர் கிருபை புரிவதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் தகப்பனே. இரக்கத்தின் தேவனே, நீரே எம்முடைய நாவை அடக்கி ஆள கிருபை புரிவதற்காக உமக்கு நன்றிகள். ஆமேன்.